லாஸ்ட் வீடியோவில் மாடல் வேர்ப்ஸான கேன் குட் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு மே பற்றி பார்க்கலாம். மே வந்துட்டு ஒரு மாடல் வேர்ப். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் ரெக்வஸ்ட் அண்ட் கிவிங் ரெக்வஸ்ட், பாசிபிலிட்டி, விஷஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது உத்தரவு வாங்குதல், உத்தரவு கொடுத்தல், ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. அப்புறமா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். மேவை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் மே ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிவிங் பர்மிஷன், அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ மே கோ நவ். ஸோ நீ இப்பொழுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு பர்மிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், ஹீ மே கம் இன் த ஆஃபீஸ். அவன் அலுவலகத்தினுள் வரலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம். தேர்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் மே ப்ளே. மாணவர்கள் விளையாடலாம். ஸோ இது வந்து கிவிங் பர்மிஷனுக்கு கீழே வருது. இப்போது கெட்டிங் ரெக்வஸ்ட்க்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், மே ஐ கோ நவ். நான்